அரசியல் சங்கம், தமிழ்நாடு அரசியல் சங்கம், தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு அறிவித்திருக, 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 அறிவித்திருக. அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு தேர்தல் கால வாக்குறுதிப்படி, தேர்தல் கால வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக, 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 அறிவித்திருக. தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே, நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா. தேர்தல் கால வாக்குறுதிக்கு மாறாக, மாறாக டிஏபிஎஸ் திட்டத்தை அறிவித்தது நியாயம் தானா, அறிவித்தது நியாயம் தானா, அறிவித்தது நியாயம் தானா. கண்டிக்கிறோம், கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். மாண்புமிகு முதல்வரே, மாண்புமிகு முதல்வரே, மாண்புமிகு முதல்வரே, மாண்புமிகு முதல்வரே, விடியல் அரசின் முதல்வரே, விடியல் அரசின் முதல்வரே, விடியல் அரசின் முதல்வரே, விடியல் அரசின் முதல்வரே. தேர்தல் கால வாக்குறுதிக்கு, தேர்தல் கால வாக்குறுதிக்கு, தேர்தல் கால வாக்குறுதிக்கு, தேர்தல் கால வாக்குறுதிக்கு மாறாக, 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 மாறாக டிஏபிஎஸ் திட்டத்தை, டிஏபிஎஸ் திட்டத்தை, டிஏபிஎஸ் திட்டத்தை, டிஏபிஎஸ் திட்டத்தை அறிவித்ததை கண்டிக்கிறோம், அறிவித்ததை கண்டிக்கிறோம், அறிவித்ததை கண்டிக்கிறோம், அறிவித்ததை கண்டிக்கிறோம். வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசே, தமிழக அரசே, புதிய பென்ஷன் திட்டத்தை, புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். என்னாச்சு, 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 என்னாச்சு. தேர்தல் கால வாக்குறுதி, தேர்தல் கால வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை, புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து, ரத்து செய்து, ரத்து செய்து அனைவருக்கும், அனைவருக்கும் அனைவருக்கும், அனைவருக்கும் பழைய ஓய்வு திட்டம் பழைய ஓய்வு திட்டம் வழங்குவேன் என்று சொன்ன வழங்குவேன் என்று சொன்ன மாண்புமிகு முதல்வரே, மாண்புமிகு முதல்வரே, தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே, எங்களின் முதல்வரே, எங்களின் முதல்வரே. என்னாச்சு, 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 என்னாச்சு. விடியலையே, 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 விடியலையே. அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு 6 லட்சம் குடும்பங்கள், 6 லட்சம் குடும்பங்கள் விடியலையே, 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 விடியலையே. விடியல் அரசின் முதல்வரே, விடியல் அரசின் முதல்வரே, எங்களின் முதல்வரே, எங்களின் முதல்வரே அறிவித்திடுக, அறிவித்திடுக, அறிவித்திருக, அறிவித்திருக. பழைய பென்ஷன் திட்டத்தை பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவித்திடுக, அறிவித்திடுக. அறிவித்திருக, அறிவித்திருக. நன்றி, நன்றி. அனைவருக்கும், 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 அனைவருக்கும் பழைய ஓய்வு திட்டம் அந்த முதல்வரே, அந்த முதல்வரே, என்னாச்சு, 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 என்னாச்சு. மறந்து போச்சா, மறந்து போச்சா, போச்சா, போச்சா. தேர்தல் கால வாக்குறுதி தேர்தல் கால வாக்குறுதி 309 மறந்து போச்சா, மறந்து போச்சா, போச்சா, போச்சா. மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். வருகிறது பார், வருகிறது பார். வருகிறார், வருகிறார். 2026 2026 தேர்தல் தான் வருகிறது பார். தேர்தல் தான் வருகிறார். ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். புதிய பென்ஷன் திட்டத்தை புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். ரத்து செய்யும் வரையிலும் ரத்து செய்யும் வரையிலும் ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம், ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம், ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம். ஒன்று சேர், ஒன்று சேர். ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். இறுதி வெற்றி, நமது, இறுதி வெற்றி. நமது. வி. ஆனந்த், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன். இந்த மாலை நேர கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காகவென்றால், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேற்றைய முன்தினம், அதாவது 3/1/2026 அன்று பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதாக
உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார். ஆரம்பத்தில் இந்த செய்தியை கேட்டவுடனே அனைத்து அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மிகுந்த சந்தோஷப்பட்டார். ஆஹா, எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை முதல்வர் அவர்கள் அறிவித்து விட்டாரே அப்படி என்று நினைச்சு எல்லாரும் நன்றி சொல்லி கொண்டாடினோம். ஆனால் அந்த திட்டத்தினுடைய சாராம்சத்தை முழுமையாக நாங்கள் தெரிந்து கொள்ளும் போதுதான் அது திட்டமல்ல, எங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டமாக நாங்கள் அதை பார்க்கிறோம். நாங்கள் கேட்டது ஒன்றே ஒன்றுதான். 2023 வரையில் பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறையில் இருந்தது. அதே பென்ஷன் திட்டத்தை எந்தவித மாற்றமும் இல்லாமல் எங்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய கோரிக்கையாக இருந்தது. சிபிஎஸ்ஐ ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துங்க அப்படி என்று நாங்கள் போராடியதற்கு காரணமே, எங்களுடைய பாக்கெட்லேருந்து 10 பைசா நாங்கள் எடுத்து கொடுக்கக்கூடாது, நாங்கள் பண்ணுகின்ற சேவைக்காக அரசு எங்களுக்கு தருகின்ற ஒரு நன்மதிப்பும் சலுகையாகவே பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி இருக்கும்போது இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் 10% அரசு பணியாளர்களிடத்திலிருந்து பிடித்தம் செய்து அரசு பணியாளருக்கு 35 வருடங்கள் பணிபுரிந்து அவர்கள் ஓய்வு பெறும் நாளில் தொகையை அவர்களுக்கு பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை அவர்களுக்கு திருப்பி தருவது என்பது எந்த ஒரு அரசு பணியாளராலும் ஏற்றுக்கொள்ள முடியும். மாண்பு முதல்வர் அவர்களிடம் நாங்கள் ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை தான் முன்வைக்கிறோம். ஒரே ஒன்று, ஏற்கனவே சொன்னது போல பழைய பென்ஷன் திட்டம் பழைய ஓய்வூதியாளர்கள் எப்படி வாங்கி கொண்டிருந்தார்களோ அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்ததோ அதை அப்படியே மீண்டும் எங்களுக்கு நடைமுறைப்படுத்த எந்த விதமான மாற்றங்களும் கொண்டு வந்து ஒரு புதிய பென்ஷன் திட்டத்தை எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் இதை நிராகரிக்கிறோம். எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த பத்திரிகையாளர் ஊடகங்கள் மூலமாக நாங்கள் பதிவிடுகிறோம். இன்னொன்று ஏற்கனவே எங்களுக்கு நான் குறைஞ்ச 15 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 15 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணதுக்கு எனக்கு சிபிஎஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த சிபிஎஸ் பணம் அரசு பங்களிப்புன்னு உங்களுக்கு கொடுப்பீங்க. நான் மாதம் வந்து ஒரு 10,000 என்னோட சம்பளத்தில் பிடிக்கிறாங்கன்னா இன்னொரு 10,000 அரசு கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அதுக்கு ஒரு வட்டின்னு போட்டு கொடுப்பீங்க. இப்போ அந்த பணம் எங்களுக்கு எப்படி கொடுக்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதற்குண்டான வழிகாட்டுதல்களும் எங்களுக்கு தெளிவாகவும் அந்த செய்தி தாளில் எங்களுக்கு சொல்லப்படுது. ப்ரெஸ் ரிலீஸ்ல எங்களுக்கு எதுவுமே டீட்டெயிலாக எங்களுக்கு இல்லை. சரி, அரசாணை உடனே வரும்னு எதிர்பார்த்தா கூட சில இடங்கள்ல அரசாணை இன்னும் தாமதமாகும். எலெக்ஷன் வரப்போ தான் அரசாணை வரும், இல்லை மார்ச் மாதம் தான் வரும், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்ற ஒரு செய்தியாகவே கொண்டிருக்கிறதா. ஆகவே எங்களுக்கு இன்னும் ஓரிரு நாளில் இந்த வழிகாட்டுதலுடன் கூடிய தெளிவான ஒரு அரசாணையினை எங்களுக்கு வெளியிட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய வித்தியாசம் இருக்குது. பழைய பென்ஷன் திட்டத்தில் எங்களுக்கு ஜிபிஎஃப் இருக்கு, சரிங்களா, டிஏவும் இருக்கு. அப்புறம் நாங்கள் மினிமம் இயர்ஸ் 30 இயர்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் இந்த புதிய பென்ஷன் திட்டத்தில் மெயினாக சொல்லணும்னா அந்த 10% பிடித்தம், அதுதான் முக்கியமே. எங்களுக்கு பிடித்தம் தான் இப்போ பிரச்சனையே. எங்ககிட்ட 10% பிடிச்சிட்டு மறுபடியும் எங்களுக்கு கொடுக்குறது தான் ப்ராப்ளமே. பழைய பென்ஷன் திட்டத்தில் எங்ககிட்ட எந்த ஒரு பிடித்தமும் இல்லாமல் அரசு தானே எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது சிபிஎஸ்ல இப்போ 10% பிடிச்சிங்க. அதை நாங்கள் புறக்கணித்து தான் எதிர்த்து தான் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்யுங்கன்னு சொன்னோம். ஆனால் மீண்டும் நீங்கள் அதே சிபிஎஸ் திட்டத்தை தான் நீங்கள் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ ஒன்றுமே வித்தியாசம் இல்லையே. நாங்கள் கேட்கறது பழைய ஓய்வூதிய திட்டம் தானே, அதே நீங்கள் மறுபடியும் நடைமுறைப்படுத்துங்க. எதுக்கு அதில் சில மாற்றங்களை கொண்டு வரீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். மகிழ்ச்சியான இந்த திட்டம் அப்படின்ற அளவுக்கு பேரு காணாமணியாண்டி, சிபிஎஸ் ஒருங்கிணைக்கக்கூடிய மாநில இணை ஒருங்கிணைப்பாளர். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடந்த 3/1/2026 அன்று
புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பார் என்ற அறிக்கை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசூழியர் ஆசிரியர்கள் அத்தனை பேருமே ஒரு ஆவலோடு எங்களுக்கு என்ன, ஏன்னா 23 ஆண்டுகளாக நாங்கள் எல்லாம் இயக்கத்தோடு எதிர்பார்த்த ஒரு திட்டத்தை, அந்த திட்டத்தை அறிவிப்பார் என்ற அடிப்படையில் அதற்கு முன்பாக அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களையும் அழைத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டம்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் அறிவிக்க போகிறார் என்ற விஷயத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிப்புக்கு முன்பாகவே எல்லா தலைவர்கள் சொன்னதின் அடிப்படையில் எல்லா தலைவர்களும் அறிவிப்பு முன்பாக போய் சந்தோஷத்தோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் அந்த அறிவிப்புக்கு முன்பாக 50% நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஊதியத்தினுடைய கடைசி மாதத்துடைய 50% ஓய்வூதியமாக வழங்குவோம் என்ற அறிக்கை மட்டும் வந்ததின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே போய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தோஷத்தோடு நாங்கள் என்ன சொன்னோம், நன்றியை பாடுறோம். ஏன்னா இந்த அறிக்கைக்குரிய உத்தரவாதப்படுத்த தமிழ்நாடு அரசுடைய இந்த திட்டத்தில் எந்த விதமான செய்தி குறிப்பின் அறிக்கை மட்டும்தான் இருக்கக்கூடிய தெளிவான அறிக்கை இல்லை. இன்றைக்கு வலைதளத்தில் பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்தாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை வழங்குவேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் கொண்டு அரசு வருவதற்கு அரசூழியர் ஆட்சியில் தான் பெரும்பான்மை காரணமாக இருந்தோம். ஆனால் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அறிக்கை வந்ததுதான் இன்னைக்கு வேதனை விழுப்பாத்தான் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அனைவருமே இன்றைக்கு இந்த அறிக்கைக்கு எதிர்ப்பாகத்தான் தமிழ்நாடு அரசூழியர் சங்கமும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கமும் இன்றைக்கு என்ன செய்து ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் தான் வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 லட்சம் பேருடைய வாழ்வாதாரத்திற்கான பழைய ஓய்வு திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால்தான் நாங்கள் எல்லாமே நீங்கள் மீண்டும் வருவதற்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுமே பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கிறவர்கள் தான் பெரும்பான்மை சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் உள்ளவைய அந்த சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வேதனையோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு துறைவாரி சங்க தலைவர்களையும் இந்த அமைப்பு உத்தரவாதப்படுத்தப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தை எதிர்த்து கோரிக்கை வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் அரசானது உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு எங்களுக்கான நாங்கள் எதிர்பார்த்த பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்தால்தான் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் தீரும். தமிழகத்தை விட குறைவான பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த திட்டம் தான் எங்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள நன்றி, வணக்கம்.